Hi friends, welcome to Azhagiya Illam. இப்போ நம்ம ஒரு சூப்பரான பிஸ்பெலாபாத் எப்படி செய்யறதுங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க இப்போது பார்க்கலாம். இப்போ பிஸ்பெலாபாத் செய்யறதுக்கு நமக்கு ஒரு பொடி ஒன்று தேவை. இதுதான் நல்ல வாசனை கொடுக்கக்கூடியது. இதுக்கு தேவையான பொருட்கள்: கடலைப்பருப்பு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம், 2 காஞ்ச மிளகாய், ஒரு 10-15 மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் தனியா எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சமாக சீரகம், கொஞ்சோண்டு வெந்தயம், 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பேனில் போட்டு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். முதல்ல கடலைப்பருப்பு போட்டுக்கிறேன். அது கூடவே மிளகு, சீரகம், தனியா இது எல்லாத்தையும் முதல்ல போட்டு வறுத்துக்கலாம். அப்படியே நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ நல்லா கொஞ்சம் வறுப்பட்ட உடனே நம்ம வச்சுருக்க காஞ்ச மிளகாவை இதில் சேர்த்துடலாம். சேர்த்து வறுத்துக்கோங்க. அப்புறமா கடைசியாக நம்ம திருவி வச்சுருக்க தேங்காவை இதில் போட்டு வறுத்து எடுத்துக்க வேண்டியதுதான். இப்போ வறுத்ததை ஆற வச்சுருக்கோம். அப்புறம் தாளிக்கிறதுக்கு நமக்கு காய்கறி கட் பண்ணி வச்சுருக்கேன், வெங்காயம், தக்காளி, உங்களுக்கு என்ன காய் வேணுமோ எது வேணால் எடுத்துக்கலாம், கருவேப்பிலை, கடுகு, உளுத்தம்பருப்பு, உப்பு, நெய், புளி ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் எடுத்து வச்சுருக்கேன். பவுடரையும் நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. பிஸ்பெலாபாத் செய்கிறதுக்கு நான் சாதம் தனியாக, பருப்பு தனியாக வேக வச்சு எடுத்துருக்கேன். சேர்த்து பருப்பும் சாதமும் சேர்த்து கூட நம்ம போட்டுக்கலாம். சம்டைம்ஸ் பருப்பு வேகாமல் இருக்கும், அதனால் நான் தனித்தனியாக எடுத்துக்கிட்டேன். அது இல்லாமல் ரசம் சாதம், தயிர் சாதம் எதுக்கு வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஒயிட் ரைஸ் இருந்தால். ஸோ இப்படியும் ரொம்ப நல்லாயிருக்கும், அதே டேஸ்ட்டு தான் வரும். ஸோ சாதம் தனியாக வடித்து எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ குழைவாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வடிச்சுக்கோங்க. அப்புறம் பருப்பு தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம வடித்த சாதத்தோட வேக வச்ச பருப்பை இதில் சேர்த்துடலாம். 1 டம்ளர் அரிசிக்கு சாதத்துக்கு ஒரு 1/4 டம்ளர் பருப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம ஒரு மசாலா கிரேவி மாதிரி செஞ்சு இதோட ஆட் பண்ண போகிறோம். ஒரு பேன் வச்சு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். அதில் மஞ்சள் தூள், அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க, அப்போ தான் டேஸ்டியாக இருக்கும். சின்ன வெங்காயத்தை போட்டிருக்கோம். அப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறியை இது உள்ளே சேர்த்துடுங்க. நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த காய்கறிக்கு தேவையான உப்பை நம்ம சேர்க்க போகிறோம். இந்த காய்க்கு தேவையான உப்பை மட்டும் சேர்த்து கிளறி விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்மளுடைய அரைச்சி வச்ச நம்ம பொடி, இதில் மிளகாத்தூள், தனியாத்தூள் எல்லாம் போட்டு நம்ம அரைச்சிருக்கோம், அதையும் சேர்த்துட்டு அந்த காய் வேகிறதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி மூடி வச்சுருங்க. காயெல்லாம் நல்லா வெந்து கொதிக்குது. இப்போ நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணியை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடணும். இந்த புளி தண்ணியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கலந்து வச்ச சாதமும் பருப்பில் இந்த சாதத்துக்கு தேவையான உப்பை சேர்த்து அது கூட நம்ம செஞ்ச இப்போது இந்த கலவையை அதில் கொட்டிடலாம். கொட்டி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. உங்களுக்கு திக்காக இருக்க மாதிரி இருந்தால் கொஞ்சம் வெந்நீரை சூடு பண்ணி இதோட கலந்துக்கலாம். கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு.
சாதம், பருப்பு நம்ம செஞ்ச அந்த கலவை எல்லாம் நல்லா சேர்ந்து நல்லா கொதிக்குது. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். நெய் கொஞ்சம் உருகின உடனே கொஞ்சமாக முந்திரி வறுத்துக்கிறேன். வறுத்து இது பிசிபெல்லாபாத்தில் நம்ம சேர்த்துடலாம். ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா முந்திரி போடாமையும் நல்லா சூப்பராக இருக்கும். அப்புறம் அதே பேனில் கொஞ்சம் நெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் வறுத்து இந்த பிசிபெல்லாபாத்லேயே சேர்த்துடுறேன். அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான பிசிபெல்லாபாத் ரெடி ஆகிடுச்சு. நெய் உங்கள் தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. நெய் கொஞ்சம் கூட இருந்தால் நல்லாயிருக்கும். பிசிபெல்லாபாத் செஞ்சு பாருங்கள். நன்றி.